குழந்தை வளர்க்கிற முறை இதுதானா? நீ ஒரு உண்மையான தகப்பனா? இல்ல சார். ஆமா சார். என்ன உணர்ற? இளமையில அவன் வாழ்க்கையை நீ பாழாக்குற, அந்த பிஞ்சு உள்ளத்தை நஞ்சாக்குற. இல்ல சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. மூடுவாய, எனக்கு தெரியும். ஆமா, இந்த பையனை நீ இப்படி எல்லாம் கெடுக்கிறே, அவங்க அம்மா உன்னை ஒண்ணு கேட்கறது இல்லையா? இல்ல சார், எங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, இன்னும் வரவே இல்ல. ஓஹோ, அதனாலதான் உங்க அப்பா வருங்காலத்தோட விளையாடி உன்னை நாசமாக்குறானா? ஐயோ, இல்ல சார், இல்ல. சத்தியமா சொல்றேன், இவன் அப்பா அம்மா கூட இவன் அப்படி வளர்த்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு கவனமா வளர்க்கிறேன் சார். அப்படின்னா இந்த பையன் சார் கொஞ்சம் அப்படி வர்றீங்களா? பாட்டுக்குள்ளவன் பையனை பார்த்து. அப்பா பயப்படாமா, இங்கே இப்ப வந்துடுறேன். சரிப்பா. ஏண்டா ராஜா, உனக்கு என்னடா பிடிக்கும்? எங்க அப்பா பிடிக்கும். அப்பாவை திங்க முடியாதுடா, உனக்கு சாப்பிடறதுக்கு என்னடா வேணும்? சாக்லேட். நல்ல வேளை தச்சமே என்கிட்ட அதான் இருக்கு. இந்தாடா கண்ணு. ஒண்ணுதானா? ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்ததுக்காக ஒண்ணுதானே கொடுத்தான், நீ சாப்பிடுற ராஜா. அப்படியா? ஆமா சார், அவனை கோயில்ல தான் கண்டெடுத்தேன். அவனுடைய அப்பா நான் தான் அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். விவரம் தெரிஞ்சா ரொம்ப ஏங்கி போயிடுவான் சார். இதெல்லாம் அவனுக்கு தெரிய வேண்டாம் சார். ஓஹோ, அப்போ அவங்க அப்பா அம்மா யாருன்னு இதுவரைக்கும் உனக்கு தெரியாது? தெரியாது. ஆனா கண்ணனை பொறுத்த வரையிலும் அவனுக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான் சார். இருந்தாலும் சின்ன வயசுல இந்த மாதிரி திருட்டு காரியத்தை செய்யற அளவுக்கு நீ சந்தர்ப்பம் கொடுத்திருக்க கூடாது. ஒரு தடவை அவன் ஜெயிலுக்கு போயிட்டா மறுபடியும் அவனை யாரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. ஆனந்தா, இவன் இந்த நாட்டுக்கு வருங்காலத்துல வழிகாட்டியாகலாம், இந்த நாட்டு மக்களுக்கு தலைவராக. அப்படிப்பட்டவன் இப்பவே சமூகத்துக்கு விரோதியாகலாமா? கூடாதுல்ல. அதனால உடனே அவனை ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டு மறுவேளை பாரு. பள்ளிக்கூடத்துலயா? என்ன யோசிக்கிற? சரி சார், எப்படியா பேசுறேன் சார். ஐயா கும்பிடு. வரேன் சார். வரேன் சார், வணக்கம். ஹலோ, ஏ சமூகத்துக்கு விரோதியாகலாமா? கூடாதுல்ல. அதனால உடனே அவனை ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டு மறுவேளை பாரு. பள்ளிக்கூடத்துலயா? என்ன யோசிக்கிற? சரி சார், எப்படியா பேசுறேன் சார். ஐயா கும்பிடு. வரேன் சார். வரேன் சார், வணக்கம். ஹலோ, ஏ ஓ மிஸ்டர். நம்ம செல்வத்துக்கு இன்னைக்கு 6வது பிறந்த நாள். ஆண்டவனே, இந்த நல்ல நாள்லயாவது என் பிள்ளைய பத்தி ஒரு சந்தோஷமான தகவல் கிடைக்காதா? என்னங்க இது, விழா நடக்கிறப்போ வேதனைப்படுறீங்க? விக்கிரகம் இல்லாத கோவில்ல அபிஷேகம் நடத்துற மாதிரி இருக்குதே இந்த விழா. ஜீவா, இந்த விழாவை எப்படி தொடங்குறதுன்னே எனக்கு தெரியல. ஒளி வீசுற இந்த மெழுகுவர்த்திய யாரை விட்டு ஊத சொல்றது? வணக்கம் சார். வாங்கப்பா, வாங்க. வா ஆனந்தா, வா. ஆனந்தா, நல்ல சமயத்துல நல்லவங்க வருவாங்க. வந்துட்டேன். ஜீவா, எனக்கு உயிர் தண்ணி ஊத்துனா இல்லையா, அதனால இந்த பிறந்த நாள் விழாவில் இவனே நம்ம மகனா இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷங்க. அப்படியே இருக்கட்டும். கண்ணா, என்ன பண்றது? ஊதன்னா ஓ. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. ஆனந்தா, ஏன் பேசாம இருக்கிற? ஏதாவது கேட? சௌக்கியமா இருக்கீங்களா? அடடே, அதல்ல, உனக்கு ஏதாவது உதவி தேவையான்னு கேட்கிறாரு. ஆனந்தா, நான் உன் சகோதரர் மாதிரி. நீ என்கிட்ட உரிமையோட எதை வேணாலும் கேட்கலாம். கேள், உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? ஆமாங்க, உதவி வேணுங்க. பண உதவியா? எவ்வளவு வேணும்? ஐயோ, எனக்கு எதுக்கு பணம்? படிப்பு உதவி வேணும். படிப்பு உதவியா? யாருக்கு? எனக்கா? நீங்க ஒண்ணு. ஐயா, என் பிள்ளையோட வாழ்க்கை இருண்டு போகாம அறிவு விளக்க நீங்க தான் ஏற்றி வைக்கணும். அடடே, இவ்வளவு நாளா இவனை படிக்க வைக்காமலா இருந்த? ஆமாங்க, நான் இருக்கிற இடத்துக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் ரொம்ப தூரம். அதனால பிள்ளைய தனியா அனுப்ப பயமா இருக்குங்க. நான் வேற தினமும் வேலைக்கு போய் ஆகணுமே. கவலைப்படாதீங்க. எங்க பிள்ளைய நாங்க எப்படி படிக்க வைப்போமோ
அதே போல உங்க பிள்ளை இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்து படிக்க வச்சிரும். நன்றிங்க. நீ விரும்புறா இவனை லண்டனுக்கு கூட அனுப்பி படிக்க வைக்கிறேன். கண்ணனை பள்ளிக்கூடத்தை சேர்க்க ஏற்பாடு செஞ்சுட்டு தினமும் கார் அனுப்புறேன். போதுமா? இந்த உதவியை நான் எப்படி மறப்பேங்க? இது போதும். எப்படியோ என் புள்ள ஒரு சின்ன மந்திரி ஆயிட்டாருன்னா அது போதுங்க எனக்கு. ஆண்டவன் உங்க ஆசையை ஆசீர்வதிக்கட்டும். ஆனந்தனுக்கு ஆனாவலாசம் இன்னையில இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போக வர வண்டி வரும், போங்க. அடடே, எங்கப்பா? எங்க எப்படி? ஒண்ணும் இல்லைங்க, இந்த வீட்டுக்காரையாவை பார்த்துட்டு போறான்னு வந்தேன். உங்களை பார்த்த நேரம் என் பிள்ளைக்கு இன்னைக்கே நல்ல வழி பிறந்துருச்சுங்க. ஆமா சார், அந்த ஐயா என்ன பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறாங்க. ஆமா ஆமா, வெரி குட். நான் அவர்கிட்ட உன்னை பத்தி நிறைய சொல்றேன். வணக்கங்க. பாத்தீங்களா? நல்லது. வணக்கம் சார். ஹலோ மிஸ்டர் சுந்தர், how do you do? Okay, thank you. Best wishes for a happy birthday. No, no. பிறந்த நாள் எனக்கு இல்ல, உங்களுக்கு இல்லையா? போன்ல சொன்னது உங்களுக்கு இல்ல நினைச்சேன். வேற யாருக்கு? இவருக்கு இல்லைங்க, இவர் குழந்தைக்கு. குழந்தைக்கா? ஏன் மிஸ்டர் சேகர், உங்களுக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே? ஓஹோ, கல்யாணத்துக்கு இவர் உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பலையா? அதான் இன்விடேஷன் அடிக்கலையே. கோயில்ல கல்யாணத்தை பண்ணாரு, குளக்கரையிலேயே விட்டுட்டு வந்துட்டாரு. உண்மையா? கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆச்சுது. அந்த குழந்தைக்கு தான் இன்னைக்கு விசேஷம். சேகர், அப்ப உங்க மனைவி? அவங்க உள்ள இருக்கிறாங்க. தங்கச்சி, அம்மா, சாருக்கு காபி கொண்டுட்டு வர சொல்றேன். தங்கச்சி, அடாடா, தங்கச்சினா நீ வர்றிய? சரி, இந்த இன்ஸ்பெக்டர் காபி கொண்ட கொடு. தங்கச்சி, முதலாளி கூப்பிட்டார். என்னங்க கூப்பிட்டீங்களா? சேகர், இவங்க உங்களுக்கு தெரிஞ்ச முகம்தான். 5 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஏழை பெண்ணு குழந்தைய காணாமல் சொல்லி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாளே, அவதான் அந்த ஜீவா. என்னது, உங்க மனைவி இவங்களா? ஆமா, உள்ள மறிய ஜீவாவை என் மனைவியா ஏத்துக்கிட்டேனே தவிர ஊரறிய ஏத்துக்கல. அவ கர்ப்பமானதுக்கு அப்புறம் விதிவசமா அவளை விட்டு விலகிட்ட. அந்த குற்றத்திற்கான தண்டனை எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் என் ஜீவனோட இணைஞ்சிட்டேன் மிஸ்டர் சுந்தர். நான் ஜீவனோட இணைஞ்சிட்டேன். ஏதோ நடந்து போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. சார், காணாம போன எங்க குழந்தையை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மறுபடியும் உங்களை நான் வேண்டிக்கிறேன். காணாம போன குழந்தை? ஏம்மா, உங்க குழந்தை எந்த இடத்துல காணாம போச்சுன்னு சொன்னீங்க? கோயில்ல. எத்தனை வருஷம் இருக்கும்? இனியோட சரியா 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு 5 வருஷம். அம்மா, உங்க குழந்தை யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யாரு என் குழந்தை? என் குழந்தை யாரு? யாருங்க? இப்ப வந்துட்டு போனாலே கண்ண, அவன் தான் உங்க குழந்தை. கண்ணா? என் குழந்தை? கண்ணா என் குழந்தை? இன்ஸ்பெக்டர் சார், கண்ணா ஆனந்தனோட பிள்ளைங்க. சற்றமே அப்படித்தான். 5 வருஷத்துக்கு முந்தி கோயில்ல ஆனந்தம் கண்டெடுத்து வளர்த்த குழந்தைதான் இப்போதைய கண்ணு. இது உங்களுக்கு எப்படி தெரியுங்க? ஆனந்தனே என்கிட்ட சொன்னான், அதுவும் இன்னைக்குத்தான் சொன்னான். அப்படின்னா சந்தேகமே இல்லை, கண்ணா என் குழந்தைதான். கண்ணா என் குழந்தைதாங்க. என்னங்க, நான் இப்பவே போய் கண்ணனை கூட்டிட்டு வந்துடுங்க. அவசரப்படாதீங்க, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. சட்டப்படி குழந்தைய நானே கொண்டு வந்து சேர்க்கிறேன். அக்கா கூட ஏன் பேச மாட்டேங்கிற? அவர்தான் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாரே, அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்? யார்தான் என்ன பாவம் செய்வாங்க? இருந்தாலும் இந்த ஆம்பளைகளுக்கு இவ்வளவு கோபம் கூடாது இல்லையாடா கண்ணா? இருந்தாலும் இந்த பொம்பளைங்களுக்கு இவ்வளவு ரோஷம் கூடாது இல்லடா கண்ணா? என் ரோஷம் எல்லாம் இந்த முகத்துக்கு முன்னால எம்மாத்திரம். என் கோபம் எல்லாம் இந்த கண்ணுக்கு முன்னால பொசுங்கி போயிடுமே. கண்ணை பாரு, மூஞ்சி பாரு. பேச
மாட்டீங்க, பேசுனா நிறுத்த மாட்டீங்க, கடைசியில என்னையே மறந்துடுறீங்க. கண்ணா சொல்லாமா வீட்டுக்கு வாயே, ஏதாவது சாப்பிட்டு போல. வா அண்ணா. வாப்பா. என்ன